அந்த ஸ்லோகத்தை வாழலாம் சொல்லிட்டே வரும் பொழுது சுகர் வந்து அந்த ஸ்லோகத்தை கேட்டோடனே, இந்த ஸ்லோகம் உங்களுக்கு யாரு சொல்லி தந்தா அப்படின்னு கேட்டா. உங்க அப்பா தான் சொல்லி தந்தா. அப்படியா? எனக்கு சொல்லி தரலையே. நேரா வந்தார், வியாசர்கிட்ட நமஸ்காரம் பண்ணி எனக்கு அந்த ஸ்லோகத்தை சொல்லி தரணும் அப்படின்னா, அந்த ஸ்லோகம் இல்லப்பா, அந்த அதே மாதிரி நிறையா ஸ்லோகம் இருக்கு, அந்த கிரந்தத்தையே உனக்காக தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அந்த பாகவதத்தை சுகம் அத்தியாபயாமாச நிவர்த்தி நிரதம் முனிகி ஆத்மா ராமாஷ்ச முனயஹ நிர்கிரந்தா அப்யுருக்ரமே குருவந்திஹி அஹைதுகிம் பக்திம் இத்தம் பூதகுணோ ஹரிஹி. ஆத்மாராமர்களான அந்த சுகரே அந்த ஆஸ்வாதனம் பண்ண கிரந்தம் பாகவதம். அந்த சுகர் மகாராஜம் பரீட்சிதம். இந்த சுகர் வந்து பரீட்சித் ராஜாவுக்கு சொன்னார் அப்படின்னா, ஏன்னா சுகர் ஒரு இடத்துல இருக்க மாட்டாரே, அவர் பாட்டுக்கு பறந்துட்டே இருப்பாரே, அவர் எப்படி பரீட்சித்துக்கு உட்கார்ந்து கதை சொன்னார்? அப்போ அந்த பரீட்சித் எப்பேற்பட்ட பாக்யவான், அவனுடைய கதையை எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு இந்த சௌனகாதி மகர்ஷிகள் கேட்க, சூதர் அந்த மகாபாரதம் 18வது நாள் யுத்தம் அந்த முடிவிலேருந்து ஆரம்பிக்கிறார். அந்த பகவான் 18வது நாள் யுத்தம் முடிஞ்சு அந்த பீமன் தன்னுடைய கதாயுதத்தால துரியோதன் தொடையை அடைக்க அந்த தொடை முறிஞ்சி அவன் கடக்கான். அப்போ இந்த அஸ்வத்தாமா என்ன பண்ணான், நான் வந்து இதுக்கு பழிக்கு பழி வாங்குறேன் அப்படின்னு நேரா வந்தான். வந்து அந்த பஞ்சபாண்டவாளை வதம் பண்ணணும்னு வந்தவன் அங்க தூங்கிட்டு இருந்த உபபாண்டவாளை வதம் பண்ணிட்டு போயிட்டான். அதெல்லாம் வதம் வேறனா சத்ருவோட யுத்தம் பண்ணும் பொழுது தூங்குறவாளை கொலை பண்றதே பார்ப்போம். அதுவும் சிசுவத்தி வேற பண்ணிருக்கான். காலம்பரை எழுந்து திரௌபதி வந்து பார்த்தா அந்த அஞ்சு குழந்தைகளுடைய சரீரமும் தலையும் வெவ்வேறு கிடக்கு. அதை பார்த்தோன்னே போன்னு அழுதோடனே கிருஷ்ணனும் அர்ஜுனனும் உன்னுடைய குழந்தைகளை உன்னோட குழந்தையோட தலையை கொண்டவனோட தலையை கொண்டு வரும் அப்படின்னு போனா. போய் யார் பண்ணா அப்படின்னு பார்த்தா அஸ்வத்தாமா தான் பண்ணான். உடனே அவன் வந்து கிருஷ்ணனும் அர்ஜுனனும் வரான்னொடனே ஒரு பிரம்மாஸ்திரத்தை போட்டான். பிரம்மாஸ்திரத்தை போட்டோடனே அர்ஜுனனுக்கு தெரியும், இருந்தாலும் பகவான் அதை கேட்டுதான் எல்லாம் செய்வான். கிருஷ்ண கிருஷ்ண மகாபாகோ பக்தானாம் அபயங்கரா துவமேகோ தஹ்யமானானாம் அபவர்கோசி சம்ஸ்ருதே. அந்த பிரம்மாஸ்திரம், இது என்னமோ ஒரு அஸ்திரம் வருதே, என்னது இது அப்படின்னு கேட்டா, இது பிரம்மாஸ்திரம், இதுக்கு பிரத்யஸ்திரம் எதுவும் கிடையாது, அதே பிரம்மாஸ்திரத்தை தான் போடணும் அப்படின்னு சொல்ல, சரின்னு பிரம்மாஸ்திரம்ங்கிறது நியூக்ளியர் பாம் மாதிரி திரும்ப பிரம்மாஸ்திரம் போட்டோடனே இப்போ கண்ணா என்ன பண்ணுறது, ரெண்டுத்தையும் அடக்கு அப்படின்னு சொல்லி இந்த அஸ்வத்தாமாவுக்கு பிரம்மாஸ்திரம் பிரயோகம் பண்ண தெரியுமே தவிர அதை உள்வாங்கிக்க தெரியாது. அதனால இவன் பிரம்மாஸ்திரம் அர்ஜுனன் போட்டு அந்த ரெண்டுத்தையும் உள்வாங்கி அந்த அஸ்வத்தாமாவை கட்டி அழிச்சுட்டு வரான். அழிச்சுட்டு வந்தோடனே அவன் தலையை குனிஞ்சுட்டே வரான். ஏன்னா ஜுகுப்சித கர்மானம், இப்படி ஒரு அருவருப்பான காரியத்தை பண்ணதுனால தனக்கே ஒரு அவமானமா இருக்கு. அதனால தலை குனிஞ்சுட்டு வரான். உடனே திரௌபதி யார் தன்னுடைய குழந்தையில வதம் பண்ணா அப்படின்னு பார்த்தா தலையை நிமிர்த்தி பார்த்தா, அந்த குனிஞ்சு தலையிலேருந்து பார்த்தா சகி உவாச்சா வசந்தியஸ்ய பந்தனானயம் சதி முச்சதாமேஷ பிராமணோ நிதராம் குருஹு. திரௌபதி சொல்லிட்டா, விடுங்கோ முச்சதாம் ஏஷ. ஏண்டான்னா இவர் பிராமணனா இருக்கான், அதுவும் பிராமணனை வதம் பண்ணக்கூடாது. நிதராம் குருஹு, குருபுத்திரன் குருவுக்கு சமமானவன். இவர் வந்து சரஹஸ்யோ தனுர்வேதா சவிசர்கோபசம்யமஹ அஸ்த்ராகாமश्च பவதா சிக்ஷிதோ யதனுக்ரஹாத் சயேஷ பகவான் த்ரோணः பிரஜாரூபேண வர்த்ததே தஸ்யாத்மனோர்தம் பத்னியாஸ்தே நான்வகாத்வீரசூக்ருபி அப்படின்னு சயேஷ பகவான் துரோணஹா பிரஜாரூபேண வர்த்ததே. இவர் வந்து சாட்சாத் துரோணாச்சாரியார். ஆனால் குருவும் குருபுத்திரனும் வெவ்வேறு கிடையாது. அதனால அவரை விட்டுடுங்கோ.
நான் இங்கதான் திரௌபதியோட குணத்தை பார்க்கணும். நான் புத்திரனை இழந்து என்ன கஷ்டப்படுறேனோ அந்த புத்திர சோகம் கிருபிக்கு வர வேண்டாம். அந்த கிருபாச்சாரியாரோட தங்கச்சி கிருபி, துரோணாச்சாரியாரோட ஆத்துக்காரி, அவளுக்கு இந்த புத்திர சோகம் வர வேண்டாம். அதனால அஸ்வத்தாமாவை விட்டுடுங்கோ அப்படின்னு இவ சொன்னோடனே அங்கேருந்து தர்மியம் நியாயம் சகருணம் நிர்வியலீகம் சமம் மகத் ராஜா தர்மசுதோ ராஜ்ஞாஹா பிரத்யனந்தத்வச்சோத்விஜாஹா. உடனே தர்மபுத்திரர் பார்த்தா கரெக்டு தான், இவர் தர்மபுத்திரருக்கும் அதான் அபிப்பிராயம், குருபுத்திரனா இருக்கிறதுனால கொல்ல வேண்டாம் அப்படின்னார். உடனே அங்கேருந்து பீமன் கிளம்பினான். என்ன கொல்ல வேண்டாம், 5 குழந்தையில கொண்டு இருக்கான். பேர் என்ன, கொலை பண்ணவாளுக்கு கொலை பண்றது தான் தண்டனை. அதனால நீதி எதுதான், கொலை பண்ணா அவனுக்கு கொலை தான் தண்டனை. ஒருத்தனை கொலை பண்ணானா அவனுக்கு தூக்கு தான் தண்டனை, மரணத்துக்கு மரணம் தான் தண்டனை. அதனால அவனை கொல்லணும் அப்படின்னு பீமன் சொல்றான். உடனே அர்ஜுனன் பார்த்தான். அர்ஜுனனுக்கு 2 பேருமே அண்ணா. ஒரு அண்ணா என்ன சொல்றார், அவரை விட்டுடுங்கோ அப்படிங்கிறார். இன்னொரு அண்ணா என்ன சொல்றார், அதெல்லாம் இல்லை, அவனை வதம் பண்ணணும் அப்படிங்கிறார். சரி என்ன பண்ணலாம், எல்லாருக்கும் பெரிய அண்ணா ஒருத்தர் இருக்கார் கிருஷ்ணன், அவர்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு கிருஷ்ணனை கேட்டா அவனை கரெக்டா சொல்லக்கூடாதோ. பிரம்ம பந்துர்நகந்தம்யா ஆதகாயி கதார்கணஹா மயைவோ பயமாம் நாதம் பரிபாஹ்யனுசாசனம் அப்படின்னு சொல்றான். பிரம்மபந்துன்னு நினைச்சா கொல்ல வேண்டாம், பிராமணன் நினைச்சா கொல்ல வேண்டாம், ஆததாயி சத்ருன்னு நினைச்சா கொல்லு, எனக்கு 2மே ஓகே. அதனால நான் சொல்றத கேளுன்னா ஏதாவது ஒன்று சொல்லணும். நீ பிரம்மபந்துன்னு நினைச்சா கொல்லு, இல்லைன்னா கொல்லாத, அதனால நான் சொல்றத கேளு அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்றான். அவளாவது ஒண்ணுதான் சொல்றா, இவன் 2த்தையும் சொல்லி கன்ஃபியூஸ் பண்றான். ஆனா கிருஷ்ணனோட பழகினவாளுக்கு தான் என்ன பேசுறான்னு புரியும். கிருஷ்ணனோட பழகி அர்ஜுனனுக்கு கிருஷ்ணனோட ஹிருதயம் புரிஞ்சுது. அதனால இந்த அஸ்வத்தாமாவை வதம் பண்றதுல கண்ணனுக்கு அபிப்பிராயம் இல்லை. அதனால அவனுடைய தலையில உள்ள மணியை எடுத்து சிகையை எடுத்து அவனை விட்டான். உடனே அவனுக்கு கோபம் ஜாஸ்தி ஆயிடுது. அதனால என்ன பண்ணான், அவனோட தலையில ஸ்பெஷல் மணி இருந்துதான், அதை எடுத்து விட்டதுனால அவனுக்கு கோபம் ஜாஸ்தி ஆகி பிரம்மாஸ்திரத்தை ஏவினான். திரும்ப பாண்டவாளுக்கு வம்சமே இல்லாம போட்டும் அப்படின்னு 2 பிரம்மாஸ்திரத்தை ஏவினான். ஒரு பிரம்மாஸ்திரம் பஞ்சபாண்டவால தாக்குறது, இன்னொரு பிரம்மாஸ்திரம் அந்த அபிமன்யுனுடைய பத்னியான உத்தராதேவி கர்ப்பத்துல உள்ள பரீட்சித்தை தாக்குறது. ஏன்னா அந்த ஒரே ஒரு குழந்தை தான் மிச்சம் இருக்கு அந்த கௌரவ வம்சத்திலேயே. அதுவும் 2மே அட் அ டைம்ல பிரம்மாஸ்திரம் போட்டான். இவாளுக்கும் பிரம்மாஸ்திரம் போட்டான், பாண்டவாளுக்கும் பிரம்மாஸ்திரம், அந்த குழந்தைக்கும் பிரம்மாஸ்திரம் போட்டான். பகவான் தன்னுடைய சுதர்ஷனேன ஸ்வாஸ்திரேன ஸ்வானாம் ரக்ஷாம் விதுஹு அப்படின்னு தன்னுடைய சுதர்ஷனத்தினால பாண்டவாளுக்கு வந்த பிரம்மாஸ்திரத்தை காப்பாத்தினான். உடனே இந்த உத்தராதேவி கர்ப்பத்துல அந்த பிரம்மாஸ்திரம் தாக்குறது யாரை சரணம் பண்ணணும்னு தெரியல. இப்படி வெளியில பார்த்தா அங்க பகவான் அச்சுதன் நிற்கிறான். உடனே இங்கேருந்து பாகி பாகி மகாயோகின் தேவ தேவ ஜெகத்பதே நாண்யம் தொதபயம் பஷ்யே மித்ரமிருத்யு பரஸ்பரம் அபித்ரவதி மாமீஷரஸ்தப்தா யசோ விபோ காமம் தவது மாம் நாதா மாமே கர்ப்போ நிபாத்யதாம் பாகி பாகி மகாயோகின். என்னை காப்பாத்துங்கோ, எனக்கு தான் அம்மாவனுடைய அம்மாலாம் இப்படிதான் இருப்பா, எப்படின்னா தனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, தன் குழந்தையே சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு நினைப்பா. அதனால உத்தராதேவி சொல்றா, எனக்கு என்ன ஆனாலும் இந்த பிரம்மாஸ்திரம் என்ன தகிச்சாலும் பரவாயில்ல, என் கர்ப்பத்துல உள்ள சிசுவை நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு அந்த பகவானை சரணாகதி பண்ண பகவான் வெளியில இருந்தே காப்பாற்ற முடியும். எல்லாருக்கும் அந்தர்யாமி பகவான் தான். அந்த அந்தர்யாமி பகவான் காப்பாற்ற முடியும். இல்லது குழந்தைக்கு ஒன்றும் ஆக வேண்டாம் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணாலே அந்த பிரம்மாஸ்திரம்லாம் ஒன்றும் பண்ணாது. இருந்தாலும் அந்த உத்தராதேவிக்கு ஒரு பாக்கியத்தை கொடுக்கணும்னு தான் ஒரு கட்டவரல் பிரமாணம் அந்த சின்ன ரூபம் எடுத்துட்டு அவளுடைய கர்ப்பத்துல பிரவேசிச்சு காப்பாத்தான். எல்லா குருநாதர் சொல்லுவார், எல்லாம் இந்த உத்தராதேவிக்கு மகாபாகியமா. ஏன்னா சில அம்மாக்கள்லாம் பகவானை பெற்ற அம்மாக்கள்னு உண்டு. கௌசல்யா, தேவகி அவெல்லாம் பகவானை பெற்ற அம்மா, ராமரையோ கிருஷ்ணனையோ. அதிதி மாதா வாமன பகவானை பெற்ற அம்மா. சில அம்மாக்களுக்கெல்லாம் பாகவதனை
பெத்த அம்மான்னு பெருமை உண்டு. கயாதுக்கு, சுனீதிக்கு துருவன், பிரஹ்லாதன் ஆகிய பாகவதனை பெத்த அம்மான்னு பெருமை உண்டு. ஆனால் இந்த உத்தராதேவிக்கு 2 பெருமையாம். ஒரே சமயத்துல மகாபாகவதனான பரீட்சித்தும் உள்ள இருந்தான், அவனுக்காக பகவானும் உள்ள இருந்தான். அதனால பகவானும் பாகவதனும் சேர்ந்து வயிற்றுல கர்ப்பத்துல இருந்த பாக்கியம் உத்தராதேவிக்கு இருந்ததுன்னு குருநாதர் சொல்லுவார். அப்படி உத்தராதேவி கர்ப்பத்துல உள்ள அந்த பகவான் பரீட்சித்தை காப்பாத்தின்னு இருக்கான். ஒரு ரூபத்துல அங்க இருந்தாலும் இன்னொரு ரூபத்தை கிளம்பலான்னு கிளம்பும் பொழுது அங்கேருந்து குந்தி பாட்டி வந்து நமஸ்காரம் பண்ணான். நமஸ்யே புருஷம் துவாத்யம் ஈஸ்வரம் பிரகிருதே பரம் அலட்சியம் சர்வபூதானாம் அந்தர்பகிரவஸ்திதம் நமஸ்யே புருஷம் துவாத்யம். அங்கேருந்து வந்து நமஸ்காரம் பண்ணான். ஏன்னா எப்பொழுதும் பகவானுக்கே ஆச்சரியம். ஏன்னா இங்க வந்து பஞ்சபாண்டவாலையும் காப்பாத்தி ஒரு ரூபத்துல உத்தராதேவி கர்ப்பத்துல உள்ள சிசுவையும் காப்பாத்தினோடனே அங்கேருந்து ஓடி வந்து பகவான் கிளம்புறான்னு அந்த பகவான் தேர்ல உள்ள பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணா குந்தி. நமஸ்காரம் பண்ணோடனேயே பகவான் சிரிச்சான். என்ன அத்தை புதுசா இருக்கே இது, எப்பொழுதும் கண்ணன் கிளம்பும் பொழுது என்னடா ஊருக்கு போற, நமஸ்காரம் பண்ணாம போற, இங்க வா நமஸ்காரம் பண்ணுன்னு அக்ஷதை போடுவ நீ, திடீர்னு வந்து நமஸ்யே அப்படின்னு நமஸ்காரம் பண்றையே அப்படின்னா நீ வந்து புருஷனாச்சேப்பா, ஆண் பிள்ளையா இருந்தாலும் ஆண் பிள்ளையாச்சே, அதனால புருஷனா இருக்கேன்னு நமஸ்காரம். புருஷன்னு யாராவது நமஸ்காரம் பண்ணுவாளா? ஜீவனும் புருஷன் தானே, நீ ஆதி புருஷன், அதனால உனக்கு நமஸ்காரம். ஜீவனும் ஆதி புருஷன் தானே அப்படின்னா நீ ஈஸ்வரம், நீ வந்து ஈஸ்வரனாச்சே. ஈஸ்வரன்னா என்ன இந்திராதி தேவர்களா? அப்படி இல்லை. ஈஸ்வரன்னா அவனுக்கு வந்து எந்த பேத புத்தியும் இருக்காது, வந்து எல்லாரிடத்திலும் சமமா இருப்பான், மாயைக்குள்ள அகப்படாதவன். ஆனா நானும் இந்த மாயையால் உலகத்துல பிறந்து எனக்கு வந்து மமப்பிராணாகி பாண்டவாகா துரியோதனை ஒழிப்பேன் பார் அப்படின்னு எனக்கு வேத புத்தி இருக்கே, எதை வச்சுட்டு என்ன ஈஸ்வரன்னு சொல்ற? பிரகிருதே பரம் அலட்சியம் சர்வபூதானாம் அந்தர்பகிரவஸ்திதம். நீ வந்து இப்படி அந்தர்பகிரவஸ்திதம் அப்படின்னு சொல்லி மாயா ஜவனி காச்சன்னம் அஜ்ஞாதோக்ஷஜமம்யம் நலக்ஷசே மூடதிருஷா நட்டோ நாட்டிய தரோயதா. நீ பிரகிருதிக்கும் அப்பாற்பட்டவன், அந்த அலட்சியம் சர்வபூதானாம் எல்லாருக்கும் அந்தர்யாமியா இருக்கிறவன், அந்தர்பகிரவஸ்திதம் அந்தர்யாமியா மட்டும் இருக்கிறவன் இல்லை, தனியா வெள்ளியும் பகிகி அவஸ்திதம் தனியாவும் இருக்கிறவன். அப்பேற்பட்ட உன்னை புரிஞ்சுக்க முடியாது. ஏண்டான்னா மாயா ஜவனிகாச்சன்னம் அஜ்ஞாதோக்ஷதமவ்யயம் அதோக்ஷதமவ்யயம் நலக்ஷசே மூடதிருஷா நடோ நாட்யதரோயதா. மூடதிருஷாவாகி எங்களால் உன்னை புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா நீ மாயையாய ஒரு ஸ்க்ரீனை போட்டுட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. அதனால பார்க்குறவாளுக்கு நீ வந்து இவன் வந்து மாயைக்குள்ள அகப்பட்டு இருக்கான், இவாள்கிட்ட பிரேமையா இருக்கான், இவாள்கிட்ட வேஷத்தை காமிக்கிறான்னு பார்க்குறவாளுக்கு அப்படி தெரியாது. ஏன்னா நீ ஒரு ஸ்க்ரீனை போட்டு அதெல்லாம் மறைச்சி வச்சுட்டு இருக்க. அதனால மூடதிருஷா எங்களுக்கு எப்படின்னா, ஒரு பொம்மலாட்டக்காரன் தன்னுடைய பொம்மை விரலால அந்த நார்மலா பொம்மலாட்டம் பார்க்குறவன் பொம்மை அழறது, பொம்மை சிரிக்கிறது, பொம்மை அப்படி கை கூப்புறது அப்படின்னு பார்த்துட்டு இருப்பா. ஆனா அந்த பொம்மைகளை ஆட்டி படைக்கிறவன் ஒருத்தன் இருக்கான். அதே மாதிரி இந்த உலகத்தை நீ ஆட்டி படைச்சுட்டு இருக்க. நட்டோ நாட்யதரோயதா ததா பரமஹம்சானாம் முனீனாமவலாத்மனாம் பக்தி யோக விதானார்த்தம் கதம் பஷ்யேம விஸ்த்ரியா. ததா பரமஹம்சானாம் பரமஹம்சனான முனிவர்களுக்கே நீ வந்து பக்தி முனிவர்களுக்கே நீ துர்லபனாச்சே, அவளாலேயே உன்னை புரிஞ்சிக்க முடியாது. அப்படி இருக்க கதம் பஷ்யேம விஸ்த்ரியா, நானும் ஒரு ஸ்திரீ, நான் எப்படி புரிஞ்சுப்பேன்? பரமஹம்சர்களுக்கும் ததா பரமஹம்சானா முனீனா மமலாத்மனாம் அவளுமே பக்தி யோக விதானார்த்தம் அவளுடைய பக்திக்கு தான் நீ கிடைப்பே தவிர அவளுக்கு பக்தியை கொடுத்துட்டு கிடைப்ப. மதுசூதன சரஸ்வதி சுவாமிகள் வந்து அவ அத்வைதி. அவ வந்து
டெய்லி வேதாந்த விசாரம் பண்ணிட்டு இருப்பார். இப்போ பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது டெய்லி ஒரு தாத்தா வருவார். தாத்தா வந்து முன்னாடி உட்காந்துட்டு அத்வைத விசாரம்னா வேதாந்த விசாரம் பண்ணிட்டு இருப்பா. அப்போ வந்து பிரம்மம் வந்து பிரம்மத்தை பார்க்க முடியாது, கேட்க முடியாது, அதை வந்து நுகர முடியாது, அதை வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு அந்த பிரம்மத்தை பார்க்க முடியாது, கேட்க முடியாது, நுகர முடியாது, சுவைக்க முடியாது. அப்போ எதுக்கு அந்த மாதிரி அந்த பிரம்மத்தை எதுவுமே பண்ண முடியாது, ஆனால் அந்த பிரம்மத்தை பற்றி பேசிகிட்டே இருப்பாள். எதுவுமே பண்ண முடியாதுன்னா அப்போ எதுக்கு அதை வந்து எதுவுமே பண்ண முடியாதுன்னா அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், எந்த பிரம்மம் இருக்கிறதுனால இந்த கண்ணு பார்க்கறதோ, எந்த பிரம்மம் இருக்கிறதுனால இந்த மூக்கு நுகர்றதோ, எந்த பிரம்மம் இருக்கிறதுனால நாக்கு சுவைக்கிறதோ அந்த பிரம்மத்துக்கு ஒரு கிருத்தஜ்ஞை, அதனால அந்த பிரம்ம விசாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். அவர் சொல்லிகிட்டே இருக்கும் பொழுது ஃப்ரண்ட்டில் ஒரு தாத்தா உட்காந்து சிரிச்சுட்டே இருப்பார். வேதாந்த விசாரம் பண்ணுறச்சே ஸ்ரத்தையாக கவனிக்க வேண்டாமோ, அவர் பாட்டுக்கு சிரிச்சுட்டே இருப்பார். உடனே ரெண்டு மூணு நாள் போச்சு, ஒரு வாரம் போச்சு. உடனே இவர் பார்த்தார், இன்னைக்கு கதையை சீக்கிரமாக முடிச்சுட்டு அவர் என்னத்துக்கு சிரிக்கிறார் கேட்டாகணும் அப்படின்னு திடீர்னு அன்னைக்கு வந்து சீக்கிரமாக முடிஞ்சு அவர் வந்து போகிற வழியில் அவர் பின்னாடியே வேகமாக போய் பார்த்தா அங்கே வந்து, என்ன நீங்கள் சிரிச்சுட்டே இருக்கேன், நான் பாட்டுக்கு வேதாந்த விசாரம் பண்ணிகிட்டே இருக்கேன், நீங்கள் பாட்டு வேதாந்த விசாரத்தை கேட்டு சிரிச்சுட்டு இருக்கேன், நீ சொல்கிறத பார்த்து சிரிக்காமல் நான் என்ன பண்ணுறது, பிரம்மக்கு கண்ணு கிடையாதுங்கிற, காது கிடையாதுங்கிற, மூக்கு கிடையாதுங்கிற, ஆனால் பிரம்ம இருக்கிறதுனால தான் கண்ணு பார்க்கறது, மூக்கு நுகர்றது, நாக்கு சுவைக்கிறதுங்கிற, அப்போ எப்படி தான் சொல்லணுங்கிற அப்படின்னு கேட்டோடனேயே இதோ இங்கே பார் அப்படின்னு அந்த தடியை ஊன்றி போன அந்த தாத்தா அந்த தடியே உள்ளாங்குழலாச்சு. வம்சி விபூஷித கராத் நவநீததாவாத் பீதாம்பராதருண பிம்ப ஃபலாதரோட்டாத் பூர்ணேந்து சுந்தர முகாதர விந்த நேத்ராத் கிருஷ்ணாத் பரம் கிமபி தத்துவம் அஹம் ந ஜானே. இப்படி பரம அத்வைத்தியா இருக்கிறவரை கூட இப்படி ஒரு ஸ்வரூபத்தை காமிச்சு மோகிக்க செய்து ததா பரமஹம்சானாம் முனீனாம் அமலாத்மனாம் பக்தியில இழுக்கிறையே, பக்தி யோக விதானார்த்தம். அப்படி அவளுக்கு புரிஞ்ச அந்த கண்ணனை எனக்கு எப்படி புரியும்? உன்னுடைய அந்த ஸ்வரூபம் கதம் பஷ்யேம ஹி ஸ்திரியா, நானும் ஒரு ஸ்திரீ, நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? புரிஞ்சுக்கலைன்னா நீ என்ன புரிஞ்சுட்டு இருக்கியோ அதை சொல்லு, புரியாததெல்லாம் வளராத அப்படின்னோடனே எனக்கு வந்து உன்னுடைய ஒரு நாமாவளி தெரியும், அது சொல்லட்டுமா? சொல்லேன் அப்படின்னோடனே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. கிருஷ்ணாய வாசுதேவாய, எனக்கு என் அண்ணா புள்ளன்னு தான் தெரியும், வாசுதேவாய தேவகி நந்தனாய ச, வசுதேவரை விட தேவகிக்கு பாக்கியம், தேவகி நந்தனாய ச, அவா 2 பேர் காட்டிலும் நந்தகோபகுமாராய, இவாள்லாம் கிருஷ்ணனோட பாலலீலையை பார்க்கலையே, நந்தகோபர் தான் பார்த்தார். நந்தகோபகுமாராய, நந்தகோனார் மகனே அப்படின்னு தான் பிரம்மாவே சொல்றார். பசுபாங்கஜாய நந்தகோபகுமாராய, அவளுக்கான அந்த கோவிந்தாய நமோ நமஹா. கோவிந்தன் அன்னைக்கு கொற்ற மழையில எல்லாரும் உன்னைய வந்து அந்த கோகுலத்துல உள்ளவா எல்லாரும் வந்து உன்னை சரணடைஞ்சு அந்த உன்னுடைய அண்டி உன் திருவடி கிட்ட நின்று இடுக்கிண்டு உன்னை 7 நாள் சேவிச்சாலே அப்பேற்பட்ட கோவிந்தாய, அந்த கோகுலத்துல உள்ள எல்லாரும் அப்பேற்பட்ட கோவிந்தனான உனக்கு நமோ நமஹா. இந்த நாமாவளி நன்னா இருக்கு, இந்த மாதிரி சொல்ல அப்படின்னா இன்னொன்னு தெரியும். நம பங்கஜநாபாய நம பங்கஜமாலினே நம பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரயே. நம பங்கஜநாபா, தாமரை கண்ணா, தாமரை பங்கஜமாலினே பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரயே, தாமரை திருவடி உடையவனே அப்படின்னு முதல்ல கிருஷ்ணனோட தத்துவத்தை சொன்னா, அப்புறம் இறங்கி கிருஷ்ணனோட நாமத்தை சொன்னா, இப்போ கிருஷ்ணனுடைய கிருபையை ஸ்மரிக்கிறா.
यथा ऋषिकेशखलेन देवकी कंसेन रुद्धाति चिरं सुचार्पिता विमोचिताहं च सहात्मजा विभो त्वयैकनाथेन मुहुर्विपद्गणात् विषान्महाग्नेः पुरुषाददर्शनात् असत्सभाया वनवासकृत्रतः वृधे वृधेनेकमहारथास्त्रथो द्रौण्यस्त्रतश्चास्म हरे अभिरक्षिताः. நீ வந்து தேவகி காட்டின இந்த அத்தனிடத்துல, உனக்கு அம்மாவுக்கான இந்த அத்தனிடத்துல தான் பிரியம் ஜாஸ்தி. ஏன்னா நீ பிறந்து கூட தேவகி ஜெயிலில் கஷ்டப்பட்டா, ஆனால் எனக்கோ நீ ஓடி 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 வந்து காப்பாத்தினியே. பாதி சமயம் பிரத்யட்சமாக வந்து காப்பாத்தின, சில சமயம் ஸ்தூலமாக இருந்து நீ தான் காப்பாத்தின. விஷான், ஏன்னா விஷான் மகாக்னேகே புருஷாத தர்ஷனாத். பீமனுக்கு சின்ன வயசுலேயே அந்த வந்து பாண்டு காட்டில் போயிட்டார், இனிமேட்டு அவ தனியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரிஷிகள்லாம் சேர்ந்து அந்த திருதராஷ்டிரன்ட்ட ஒப்படைச்சிட்டு போனால் இந்த 105 பேரும் சேர்ந்து விளையாடுறா. அப்போ பீமனுக்கு சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் பலம் ஜாஸ்தி. அதனால் இந்த குழந்தையெல்லாம் மரத்தில் ஏறி ஏதாவது பழம் பறிச்சான்னா, இந்த கௌரவாலாம் ஏதாவது துரியோதனாதிகள்லாம் ஏதாவது பழம் பறிச்ச மரத்துக்கு ஏறினா, பழத்தை பறிக்கிறதுக்கு யாராவது மரத்தில் ஏறுவாடானா, நம்ம கூப்பிட்டா பழம் நம்ம கிட்ட வரணும் அப்படின்னு அந்த அவளோட சேர்ந்து ஒரே தன்னான்னா அந்த மரமே கீழே விழுந்து பழம் அவன் காலுக்கு வந்துருமா. அப்படி அவன் பலசாலியா இருக்கிறத பார்த்து ஒரு பொறாமை. அதனால அவனை சின்ன வயசுலேயே சமாப்தி பண்ணிடணும்னு எல்லாருக்கும் இதை பிக்னிக் ஐஷின் போகிற மாதிரி ஐஷின் போய் எல்லாருக்கும் கொழுக்கட்டையில் பூர்ணம்பை பீமனுக்கு விஷத்தை வெயின்னு கொடுத்து, அந்த விஷத்தை கொடுத்து அந்த விஷமுடைய அந்த கொழுக்கட்டையை சாப்பிட்டா அவனுக்கு மயக்கம் வருது, தண்ணி கேட்டால் தண்ணியும் கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டா, நீ போய் அந்த கங்கையில் போய் குடிச்சுக்கோ அப்படின்னு சொல்ல, அங்கே வந்து கங்கையில் தண்ணி குடிக்கலான்னு வந்து மயங்கி விழுந்து விஷபாதையில் போகிறவன்லாம் நாகலோகத்துக்கு போவா. அதனால நாகலோகத்தில் போய் பார்த்தா அங்கே வந்து பாம்பு கடிச்சோடனே இவனுக்கு இருந்த விஷபாதை அந்த எந்த விஷத்தால கொடுத்தானோ அந்த விஷம் போய் இவன் எல்லா பாம்பையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டான் பீமன். உடனே யார் அது? பீமன் வந்து யார் அது? நாகலோகத்திலே வந்து ஒரு சின்ன பையன் எல்லா பாம்பையும் போட்டு அடிக்கிறான் அப்படின்னு யார் அதுன்னு விசாரிச்சு பார்த்தா, உடனே அந்த நாகலோகத்தில் இருக்கிற அந்த தாத்தா வாசுகி வந்து சொன்னார், இவன் வந்து கிருஷ்ணனுடைய வந்து அத்தை பையன், இவன் கிருஷ்ணனோட அத்தை பையன். அதனால இவனை நம்ம கொண்டு வந்தோன்னு தெரிஞ்சுட்டா கிருஷ்ணன் நம்மளை அடிச்சுடுவான். அதனால இப்போ கூட்டின்னு வந்ததுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த நாகலோகத்தில் ஃபேமஸ் வந்து ரசமா, அதனால இந்த ரசத்தை குடிச்சு அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த விஷபாதையிலேருந்தும் காப்பாத்தினது நீ தான். விஷாத்து மகா உனேகே. அந்த அடுத்தது பிளான் பண்ணா அரக்கு மாளிகையில் வச்சு க்ளோஸ் பண்ணிடலான்னு. அப்பவும் வந்து விதுரர் மூலமா அந்த ஒரு சுரங்கப்பாதை ஏற்படுத்தி என்னை தப்பிக்க வச்சதும் நீந்தான். மகாக்னேகே புருஷாத தர்ஷனாத். காட்டில் போகிறதே எவ்வளோ கட்டம். இடும்பன் வரான், பகாசுரன் வரான், அவளிடத்துல ஒரு ராட்சனிடத்துல சண்டை போடணும்னா நீ உள்ள இருந்து சண்டை போட்ட, அவளையும் அடிச்சது நீந்தான். மகாக்னேகே புருஷாத தர்ஷனாத். அசத் சபாயா, இதெல்லாம் விட பெரிய கஷ்டம். அசத் சபாயா வனவாச கிருத்ரதம். அசத் சபை அப்படிங்கிறா துரோண ஆச்சாரியார், பீஷ்ம ஆச்சாரியார், கிருபா ஆச்சாரியார், இப்படி ஆச்சாரியாலாம் இருந்த சபைய அசத் சபைங்கிறா. ஏன்னா அங்க வந்து சத்காரியம் நடக்கலையே. சூழ்ச்சியால அந்த தர்மபுத்திரரை அடக்கி திரௌபதியை மானபங்கப்படுத்துறா. அங்க இருக்கிறவாள்லாம் வந்து அவ வந்து எல்லாத்தையும் நியாயம் கேட்டாலே தவிர காப்பாத்துவோன்னு சரணாகதி பண்ணல. அப்படி சரணாகதி பண்ண ஒரே ஆளு நீந்தான். கோவிந்தான்னு கூப்பிட்டா உடனே அளவு கடந்த வஸ்திரத்தை கொடுத்து அங்கேருந்து காப்பாத்தினியே நீ. அசத் சபாய அந்த சபையிலேருந்தும் காப்பாத்தினவன் நீந்தான். வனவாச கிருத்ரதா. வனவாசத்துல எவ்வளோ கஷ்டம். ஜெயத்ரதன் வரா, அதுக்கு முன்னாடி இந்த துர்வாசஸ் வரார். அவர் வந்தா 10,000 பேரோட வந்தா அக்ஷய பாத்திரம் இருக்கு, இருந்தாலும் அன்னைக்கு ஒரு வாட்டி யூஸ் பண்ணிட்டு அதை அலம்பி கவுத்து வச்சுட்டான்னா அது அவ்வளோதான் அன்னைக்கு. அடுத்து அவர் வந்துட்டார். அதுவுமே இந்த துரியோதனன் பிளான் பண்ணி அனுப்புறான். அவள் வந்து எப்படியாவது அவளை காட்டிலேயே அப்படியே அவள் காணாமல் போயிடணும், திரும்பி வரக்கூடாது அப்படின்னு பிளான் பண்ணுறான்.
அப்படி இருக்கும் பொழுது அந்த வனவாசத்துல போய் துர்வாசர் வந்திருக்கார், அது கவுத்து வச்சாச்சு, ஒண்ணுமே இல்லை. அங்கேருந்து கிருஷ்ணன் வந்தான், திரௌபதி திரௌபதி எனக்கு பசிக்கிறது, எனக்கு ஃபர்ஸ்ட் போடு, துர்வாசர் அப்புறமா சாப்பிட்டுக்கட்டும் அப்படின்னா. அப்போ ஒரு கீரையை சாப்பிட்டுட்டு எல்லாருக்கும் அந்த வயிறு ரொம்பின மாதிரி எல்லாருக்கும், அவன் தானே எல்லாருக்கும் நித்திய திருப்தன், அவன் சாப்பிட்டாச்சுன்னா எல்லாரும் அவன் வயிற்றுல தான் இருக்கா, எல்லாருக்கும் திருப்தியா எடுத்து யாராலையும் சாப்பிட முடியல. எல்லாரும் வந்தோடனே ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகும்படியா அந்த வனவாசத்துல இருந்த எவ்வளோ கஷ்டங்கள் ஓடி 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 வந்து காப்பாத்தினியே. வனவாச கிருச்ரதா மிருதே மிருதே அநேக மகாரதாஸ்திரதோ. அந்த 18 நாள் யுத்தத்தை சொல்ல முடியாது, எவ்வளோ அஸ்திரம், நாராயணாஸ்திரம், சக்தியஸ்திரம் எல்லாம் வருது, எல்லாத்துலேருந்தும் நீ தானே காப்பாத்தின. இந்த நாராயணாஸ்திரம் போடும்பொழுது இந்த பீமன் வேற, எல்லாரும் அந்த நாராயணாஸ்திரம் என்னன்னா ஆயுதத்தை இருந்தா அடிச்சிடும். பகதத்தன் போடுறான், அப்போ ஆயுதம் இருந்தா அது அடிச்சிடும். உடனே எல்லாரும் ஆயுதத்தை போடுங்க, அஞ்சலி பண்ணுங்க அப்படின்னு சொல்ற அந்த பீமன் போட மாட்டேங்கிறான். அது என்ன அடிக்கிறது, நான் அடிக்கிறேன்னு கதையை வச்சுட்டு இருக்கான். அப்படி இருக்கும் பொழுது அங்கேருந்து ரதத்திலேருந்து குதிச்சு ஓடி வந்து பீமன் கையிலேருந்து அந்த ஆயுதத்தை போட வச்சு அஞ்சலி பண்ண வச்சு அப்படியாவது காப்பாத்தனமா. மிருதே மிருதே அநேக மகாரதாஸ்திரதோ திரௌண்யஸ்திரதஸ்சாஸ்ம ஹரேபி ரக்ஷிதாஹ அப்படின்னு எல்லா ஆபத்துலேருந்தும் காப்பாத்தினியே. அதனால எனக்கு என்ன தோன்றதுன்னா, நீ எனக்கு ஆபத்து வந்தா கிருஷ்ணஸ்மரணம் வருது, நீ வந்துடுற. விபதசந்து நஷ்யது தத்ர தத்ர ஜகத்குரோ பவதோ தர்சனம் யத் ஸ்யாத் புனர்பவ தர்சனம். அதனால எனக்கு ஆபத்தை கொடு அப்படின்னு வேண்டிக்கிறா. ஏன்னா ஆபத்து வந்தா அடுத்தது நீ வரையே உன் தரிசனம் கிடைக்கிறதே, அதனால எனக்கு ஆபத்தை கொடு அப்படின்னு கேட்கிறா. ஜென்மைஸ்வரிய ஸ்ருத ஸ்ரீபிகி ஏக மானவத புமான் நெய்வாஹட்யபிதாத்தும் வை துவாமகிஞ்சன கோச்சரம். சில பேர் ஜென்மத்துல நான் உயர்ந்த ஜாதி, அதனால பக்தி பண்ண மாட்டேன் அப்படிங்கிறா. சில பேர் ஐஸ்வர்யம், என்கிடத்துல ஐஸ்வர்யம் இருக்கு, அதனால நான் பக்தி பண்ணா எல்லாரையும் அடக்கியா. ஐஸ்வர்யம்னா ஒரு ராஜா, அப்படி இருக்கும் பொழுது அவெல்லாம் பக்தி பண்ண மாட்டேங்கிறா. சுசுத ஸ்ரீபிகி, என்கிட்ட தனம் இருக்கு, அதனால நான் பக்தி பண்ண மாட்டேன், பக்தி பண்ணா எனக்கு அவமானம் அப்படின்னு இவாலாம் நினைச்சுக்கிறா. ஏகமான மதப்புமான அப்படி இருக்கு. அப்படி இந்த மாதிரி இருந்தா பகவான்கிட்ட இதுல எல்லாத்துலயுமே டாப் கிளாஸான பீப்புள்லாம் பக்தி பண்றவா இருக்கலாம். ஜென்மத்துல சுததேவ அப்படிங்கிற அந்த ஜாதியில ராஜாவா சுததேவ இது சுத பிரபு அப்படின்னு ஜென்மத்துல சிரேஷ்டமான அவரும் கண்ணன் திருவடியை பிடிச்சுட்டு இருக்கார். ஜென்ம ஐஸ்வர்யம்னா சர்வலோகாதிபத்தியம். அப்படி இந்த 7 சப்தத்வீபவதி மகான் சப்தத்வீபவதி மஹீம் அப்படின்னு 7 தீவுக்கும் ராஜாவான அம்பரீஷன் அந்த பகவானுடைய மந்திர மார்ஜனாதிஷோன்னு பண்ணிட்டு இருக்கான். அப்போ இதெல்லாம் ஒரு இது கிடையாது. ஜென்மத்தினால நான் ஸ்ரேஷ்டன் பக்தி பண்ண மாட்டேன், ஐஸ்வர்யத்துல பெரியவன் நான் பக்தி பண்ண மாட்டேன். ஸ்ருதன் ஸ்ரீபிகி தனத்துல பெரியவன். தனதன் யாரு? குபேரன். அவனுக்கே தனத்தை கொடுக்கக்கூடியது மந்த கட்டாட்ச. எந்த லக்ஷ்மியுடைய மந்த கட்டாட்சத்தினால அந்த குபேரனுக்கே தனம் கிடைக்கிறதோ அந்த மகாலட்சுமியே பெருமாள் திருவடியை பிடிச்சுட்டு இருக்கா. அதனால இதுல எல்லாத்தையும் பெரியவா. அவளே உன்னை பஜிக்கும் போது சில பேர் இந்த ரீசன்னால உன்னை பஜிக்க மாட்டேங்கிறா அப்படிங்கிறா. மன்யே த்வாம் காலம் ஈசானம் மனாதிநிதனம் விபும் சமம் ஜனந்தம் சர்வத்ர பூதானாம் யன்மிதக் கலிஹி. நீ காலகாலன். எவன் இங்கே நீ சொல்றதுதான் எல்லாரும் இந்த உலகமே கேட்கும் அப்படின்னு சொல்றா. ஜன்ம கர்மச்ச விஸ்வாத்மன் அகஸ்யா கர்ப்புராத்மனஹா த்ரீயன் ரிஷிஷு யாதஸ்து ததத்யந்த விடம்பனம். பகவான் த்ரீயன் ரிஷிஷு யாதஸ்து மத்ஸ்யாவதாரம், குர்மாவதாரம், வராகாவதாரம்னு நம்மெல்லாம் மீனா பிறக்கிறோம், ஆமையா பிறக்கிறோம் அப்படின்னா நம்ம கர்மபந்தத்தினால பிறக்கிறோம். ஆனா பகவான் பிறக்கிறதோ கிருபையினால. அதை எல்லாரும் சரியா புரிஞ்சுக்காம உனக்கும் கர்மா இருக்குன்னு எல்லாரும் உன்னை சாதாரணமா நினைச்சுடுறா அப்படிங்கிறா. அப்புறம் பகவான் நான் ஒரு நாள் கோகுலம் வந்தேனே, அப்போ நீ உன்னுடைய அந்த ரூபம் இருக்கே, கோப்யா ததே த்வை கிருதா வசிதாமதாவது யாதே தசாஸ்ருகலிலாஞ்சன சம்பிரமாக்ஷம் மக்ரம்
நினீய பயபாவனயா ஸ்திதஸ்ய சாமாம் விமோஹயதி தீரபி யத்விவேதி. காலங்காத்தால எந்த விஷமம் பண்ணி மத்த உரைச்சி பால் சட்டியை போட்டு உடைச்சி தயிர் சட்டியை போட்டு உடைச்சி அந்த வெண்ணெய் கலையத்தோட ஓடி போய் உட்காந்து அந்த உரல் மேல உட்காந்து அம்மா வந்துடுவாளோ அடிச்சுடுவாளோ அப்படின்னு பயத்தை கூப்பிட்டா அம்மா வந்துடுவா, பயந்தான் விட்டுடுவா அப்படின்னு பயமும் வரமாட்டேங்கிறது, அழுகையும் வரமாட்டேங்கிறது, என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு பயதேவத்தை இங்க வான் தன்னிடத்துல கூப்பிட்டா அது பகவான்கிட்ட வர பயந்துட்டே அது ஓடுறது. அது எப்படி பயப்படுறதுன்னு பார்த்துட்டு அதை மாதிரி ஒரு நடிச்சியே பயபாவனயா ஸ்திதஸ்ய இப்படி அம்மா வந்துடுவா யசோதம்மா வந்துடுவான்னு ஒரு பயபாவனம் பண்ணியே சாமாம் விமோஹயதி தீரபி யத்விவேதி. அந்த ரூபம் என்ன மோகிக்க செய்யறது அப்படின்னு சொன்னான். சில பேர் உன்னுடைய அவதாரம் சில காரணத்துக்கு அப்படின்னு சொல்றா. கேச்சிதா குருதம் ஜாதம் புண்ணியஸ்லோகஸ்ய கீர்த்தயே யதோ பிரியஸ்யான்பவாயே மலயஸ்யேவ சந்தனம் அபரே வசுதேவஸ்ய தேவக்யாம் யாசிதோப்யகாத் அஜஸ்துமஸ்ய க்ஷேமாய வதாய ச சுரத்வஜாம் பாராவதாரணாயான்யே புவோ நாம இவோததோ சீதன்யா பூரிபாரேன ஜாதோ ஹ்யாத்மபுகார்த்திதா அப்படின்னு சில பேர் எது வம்சத்துக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி பெருமை சேர்க்கறதுக்காக நீ அவதாரம் பண்ண அப்படிங்கிறா. சில பேர் அபரே வசுதேவஸ்ய தேவகியும் வசுதேவனும் தபஸ் பண்ணா அவளுக்கு புத்திர பாக்கியம் தரணும்னு குழந்தையா பிறக்கணும்னு வேண்டுண்டா, அதனால அவளுக்கு குழந்தையா பிறந்ததுக்காக உன்னுடைய அவதாரம் அப்படிங்கிறா. சில பேர் பார அவதாரணா யானி இந்த பூமி பாரத்தை அந்த பூமி பாரத்தை குறைக்கணுங்கிறதுக்காக நீ அவதாரம் பண்ண அப்படிங்கிறா. ஆனால் நான் நினைக்கிறேன் உன்னுடைய நீ இப்படி அவதாரம் பண்ணாம நீ ராமகிருஷ்ணாதி அவதாரம் பண்ணலன்னா உன்னை பற்றி பாடுறதுக்கோ சொல்றதுக்கோ கேட்கறதுக்கோ ஸ்ருண்வந்தி காயந்தி கிருணந்தி வீக்ஷ்ணசா ஸ்மரந்தி நந்தந்தி தவேகிதம் ஜனாவா தயேவ பஷ்யத்ய சிரேன தாவகம் பவ பிரவாஹோ பரமம் பதாம்புஜம். இந்த சம்சாரத்தில் இருக்கிறவாளுக்கு உன்னுடைய கதையை கேட்கறதுலையோ உன்னுடைய ரூபத்தை பார்க்கறதுலையோ உன்னுடைய குணத்தை பாடுறதுலையோ இருக்கிற சுகம், அந்த சுகத்தை தரத்துக்காக தான் நீ அவதாரம் பண்ண அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாரிடத்துலையும் பாசத்தை சிந்தி அத்த விஸ்வேஷ விஸ்வாத்மன் விஸ்வவர்த்தே ஸ்வகேஷு மே ஸ்நேக பாஷம் சிந்தி திருடம் பாண்டுஷு கிருஷ்ணிஷு. எனக்கு பாண்டவர்களிடத்துலையும் என்னுடைய யாதவர்களிடத்துலையும் புக்காத்திலையும் பிறந்தாத்துலையும் என்னுடைய பாசம் இருக்கே அதை நீ வெட்டி விட அப்படிங்கிறா. உடனே கிருஷ்ணன் பார்த்தான், நான் பிறந்த இடமும் நீ பிறந்த இடமும் ஒண்ணுதான். என்னது? யாதவ குலத்துல. நீ உன்னுடைய புக்காகம் யார்தான்னா உன்னோட பிறந்த இடம் நான் பிறந்த இடம், அதாவது பகவான் பிறந்த இடம். உன்னோட புக்ககம் பாகவதால் பிறந்த இடம், அது பாண்டவாதி பாகவதால். இப்படி பகவானிடத்துலையும் பாகவதாரிடத்துலையும் பாசத்தை சிந்திக்க சொல்றையே அப்படின்னு சொல்லி பகவான் ஒரு சிரிப்பு சிரிச்சானா அவளுக்கு பாசம் ஜாஸ்தியா எடுத்தான். அப்படி ஜாஸ்தி ஆனோடனே அவனுடைய நாமத்தை சொல்ல ஆரம்பிச்சா. ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ண சக விஷ்ணிர்ஜவா அவனித்ருப்ராஜன்யவம்சதமணா அனபவர்க வீர்யா கோவிந்தா கோத்விஜ சுதார்த்தி ஹராவதாரா யோகேஸ்வரா அகில குரோ பகவன் நமஸ்தே அப்படின்னு பாசத்தை ஜாஸ்தி பண்ணே சிரிச்சோடனே பாசத்தை ஜாஸ்தி பண்ற மாதிரி ஒரு சிரிப்பை சிரிச்சோடனே குந்தித்த சொன்னா, நான் இந்த மாதிரி யுத்தம் முடிஞ்சு உன்னை உடனே அனுப்பினேன்னா அங்கேருந்து வசுதேவன் என்னை திட்டுவான். ஏன்னா குழந்தைய யுத்தத்துக்கு அனுப்பிச்சுட்டு ஒன்றுமே புண்ணுக்கு பேர் என்ன மருந்தெல்லாம் போடாமல் அப்படியே அனுப்புறா பாரு அப்படின்னு என்னிடத்துல கோச்சிப்பான். அதனால நீ கொஞ்ச நாள் இங்கே இருந்து எண்ணெய் தேய்ச்சிட்டு நான் உன்னோட மருந்து போடுறேன், நல்லா சாப்பிட்டுட்டு தெம்பா போ அப்படின்னு சொன்னோடனே பகவான் அதுக்கு கட்டுப்பட்டு அங்கேயே இருந்துட்டான்.